கருணைக்கு ஆராதனையும் இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை புகழுகிறோம், இயேசுவே உம்மை புகழுகிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், இயேசுவே உமக்கு மாட்சிமை, இயேசுவே உமக்கு மாட்சிமை, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் அப்படியே வாயை விட்டு துதிக்க பார்க்கலாம். Hallelujah. 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 எல்லாரும் வாயை திறந்து துதிங்க 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 துதிக்க பார்க்கலாம். Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஐயா உமக்கே உமக்கே துதிகன வல்லமை எல்லாம் நன்றி 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 இயேசுவே. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நன்றி இயேசுவே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. நன்றி இயேசுவே. நற்கருணை தெய்வமே நன்றி. வாழ்பவரே நன்றி. எங்களோடு இருப்பவரே நன்றி. எங்களை அழைத்தவரே நன்றி. எங்களோடு பேசுபவரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. துதிகளுக்கு மத்தியிலே வாசம் செய்கிறவரே ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி 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 ஆண்டவரே. ஜீசஸ் நன்றி நன்றி. எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரையுமே, நம்ம குடும்பங்களை, நம்மளை, நம்ம பிள்ளைங்களை, இந்த பங்கை, இங்க இருக்கிற எல்லோரையும், பங்கு சாமியாருங்களை, அருள் சகோதரிகளை, பாடகர் குழுவினரை, பங்கு பேரவைய, பக்த சபைகளை, பீட சிறார்களை, இதோ உங்களுக்காக இன்றைக்கு வந்திருக்கிற இதோ எங்கள் இருவரையும், எங்களை கூட்டி வந்த சகோதரர் மதனையும் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இங்கே இறைவன் தம்முடைய மாட்சி நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே இங்கே ஆண்டவருடைய சித்தம் மிக அருமையாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் 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 ஒப்பு கொடுத்து செவிங்க. ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய குரலை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய உடல் நோய்களை ஒப்பு கொடுக்கிறேன். இதோ இந்த மக்கள் கூட்டத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே உம்முடைய மகா பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்திலே மகிமையாய் செயலாற்ற வேண்டும் ஐயா. அருக்கருணை தெய்வமே நன்றி 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 இயேசுவே. நன்றி நன்றி அப்பா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை நம் மீது இறக்கி நம்மை வழிநடத்த வேண்டும். அவர் யோர்தான் நதிக்கரையிலே திருமுழுக்கு பெறுகிற போது, வானம் திறக்கப்பட்ட போது, தூய ஆவியார் இறங்கி வந்து அதே அபிஷேகம் சகோதரனே சகோதரியே இங்க இப்போ 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 எல்லார் மீதும் இறங்க வேண்டும் என்று சொல்லி உற்சாகமாக பாடல்களோடு சேர்ந்து வாயை திறந்து கரங்களை தட்டி இந்த பாடலை ஜெபிப்போம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். எல்லாரும் வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். ஆமென். தேவ வல்லமை தர வேண்டும். எல்லாரும் கரங்களை தட்டி தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். இயேசுவே
ஆண்டவரே, தேவ வல்லமை தர வேண்டும். எல்லாரும் சேர்ந்து யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். ஆமென், ஆமென். தேவ வல்லமை தர வேண்டும். இயேசுவே, தேவ வல்லமை தர வேண்டும். ஆம் ஆண்டவரே. மார்க்கு நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, இவன் குற்றங்களுக்கு காரணம், இவன் நோய்களுக்கு காரணம், இவன் செய்த குற்றமா, இவர்கள் முன்னோர்கள் செய்த குற்றமா என்று. ஆண்டவரே, நான் மறுபடியும் பிறக்க வேண்டும். யோவான் 2 நான் மறுபடியும் பிறக்க வேண்டும். நத்தனியலை பார்த்து ஆண்டவர் சொல்வது, ஒருவன் நீரினாலும் தூய ஆவியாராலும் பிறந்தால் அன்றி பின்னரசுக்குள் நுழைய முடியாது. என் தேவ பிள்ளைகளே, கரங்களை தட்டி உற்சாகமாக, மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக நான் மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கட்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வாய் திறந்து பாடலாம். கரங்களை தட்டி. இறங்கி வர வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். வல்லமை தர வேண்டும். இயேசுவே, தேவ வல்லமை தர வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும் இயேசுவே. இதோ இங்க இருக்கிற என் மக்கள், இவர்கள் அநேகமான தேவைகளை தங்கள் மனதிலேயும் மடியிலேயும் சுமந்து வந்திருக்கிறார்களே, அவைகளை இவர்கள் மீண்டும் பெற்று செல்வதற்கு இவர்கள் பாவங்கள் தடையாக இல்லாதபடிக்கு, ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் தடையாக இல்லாதபடிக்கு பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். தெய்வமே, பரிசுத்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீர வேண்டும், பரிசுத்த வாழ வாழ வேண்டும். எல்லாரும் ஆயிட்டு பாவங்கள் சாபங்கள் நீர வேண்டும், பரிசுத்த வாழ வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். இயேசுவே, தேவ வல்லமை தர வேண்டும். ஆமென், தேவ வல்லமை தர வேண்டும். ஆமென். வரங்கள் கனிகள் ஒழியனமே ஆண்டவரே, வல்லமையோடு வாழணும் இயேசுவே. உடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் உடைய தூய ஆவியாருடைய வல்லமையை எங்களுக்கு பொழிய வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி பாடல் வரிகளை ஜெபித்து பாடுவோம். வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். இயேசுவே, தேவ வல்லமை தர வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். தூய ஆவியாருடைய வல்லமை
இதோ இங்கே இப்போ நம் மீது எல்லார் மீதும் ஆண்டவர் இயேசுவை அனுமதிக்க வேண்டும். ஆவியானவருடைய பிள்ளைகளாக, மக்களாக, மகளாக, மகனாக நாம் மாற வேண்டும். எல்லாம் நம்மையே ஒப்பு கொடுத்து கரங்களை உற்சாகமாக தட்டி பாடல் வரிகளை செபித்து பாடுவோம். கண்ணீர் கவலைகள் மறையனுமே, கண்ணீர் கவலைகள் மறையனுமே, அனுபவங்கள் இங்கே நடக்கட்டும். அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறக்கும் வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும், 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 தேவா வல்லமை தர வேண்டும். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஐயா, உம்முடைய மகா பரிசுத்த வல்லமை, 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 வல்லமை ஆண்டவரே. இதோ உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவரே, உம்முடைய மகா பரிசுத்த வல்லமை, 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 வல்லமை. ஐயா, இப்போ 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 right now Jesus, இப்போ எல்லார் மீதும் உச்சந்தலை முதல் உள்ள கால் வரை ஆண்டவரே இறங்கட்டும், 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 இறங்கட்டும். இயேசுவே, 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 இயேசுவே. தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா கரங்களை உயர்த்தி ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. praise the Lord. Praise the Lord. இப்படி எல்லாருடைய கண்களும் இவரை மட்டுமே உற்று நோக்கி பாருங்க. எங்கேயும் வேணாம். என்னையோ பக்கத்துல கத்துவாங்க, அழுவாங்க, புலம்புவாங்க வேணாம். இங்க மட்டும் இவரை மட்டும் உற்று நோக்கி பாருங்க, பார்க்கலாம் எல்லாரும். ஆண்டவரை மட்டும் உற்று நோக்கி பாருங்க. நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை உற்று நோக்குவோரின் கண்கள் அவர் கொடுக்கிற மீட்பை கண்டுகொள்ளுமாம். சகோதரனே, சகோதரியே, Amen. Amen. எசாயாவின் வாக்கு இங்கு நிறைவேறட்டும். உற்று நோக்கி பாருங்க, உற்று நோக்கி பாருங்க ஆண்டவர் இயேசுவை. ஆண்டவரை உற்று நோக்குவோர் வெட்கத்தால் தலைகுனிந்து போவதில்லை. பாருங்க, அவரையே உற்று நோக்கி பாருங்க எல்லாரும். கண்களில் பார்வையிலே சிதறல்கள் வேண்டாம். கண்களுடைய பார்வையை ஆண்டவர் மீதே பதிய வைப்போம். உற்று நோக்கி பாருங்க. ஆண்டவரை பார்ப்போர் உயிர் பிழைப்பார்கள். ஒப்பு கொடுங்க, அவரையே உற்று நோக்கி பாருங்க ஆண்டவர் இயேசு. சொல்றேன், நல்ல இப்போ செவி கொடுத்து கேட்போம். சொல்றேன், மோசேயின் காலத்தில் இவரையே உற்று நோக்கிய கேளுங்க. மோசேயின் காலத்தில் பாம்புகளால் மக்கள் கடியுண்டு செத்து போகிற போது மோசேயின் கடவுளை பார்த்து முறையீடு வைத்தார். ஐயா ஆண்டவரே, என்னையும் இந்த மக்களையும் சாகடிப்பதற்காகவா இங்கே கூட்டிக் கொண்டு வந்தேன் கேட்டார். முறையீட்டை வைத்தார். மோசேயுடைய முறையீட்டை கேட்ட ஆண்டவர் மோசேக்கு சொன்னது, மோசா, வெண்கலத்திலான பாம்பை செய்து கம்பத்தில் உயர 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 கட்டினார். யார் யாரெல்லாம் பாம்பால் கடியுண்டார்களோ உயர்த்தப்பட்ட பாம்பை பார்த்தவர்கள் உயிர் பிழைத்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டு சொல்வார். உயர்த்தப்பட்ட பாம்பை பார்த்தவர்கள் உயிர் பிழைத்தார்கள். பழைய ஏற்பாடு பிரியமான தேவ பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில்
இங்க இப்போ இதே நமக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு உயர்ந்திருக்கிறார். இவரை பார்க்கிற நமக்கு வாழ்வு உண்டு. பாருங்க, அவரை பாருங்க, பாருங்க, விட்டுறாதீங்க, அவரே பாருங்க. இவரை பார்க்கிற நமக்கு வாழ்வு உண்டு. இவரை பார்க்கிற நமக்கு மீட்பு உண்டு, வழி உண்டு, வாழ்வு உண்டு, ஏன் எல்லாமும் உண்டு. உற்று நோக்கி பாருங்க ஆண்டவர் இயேசு, உற்று நோக்கி பாருங்க. ஐயா, நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் எங்கே போவோம்? இயேசுவே, வாழ்வை கொடுக்கிற வார்த்தைகள் தெய்வமே, எல்லாம் இங்க தானே, எல்லாம் இங்கதான், வேற எங்க போறது? 8:44 லூக்காஸ்ல 12 ஆண்டுகளாக ரத்தப்போக்கில் அவதியுற்ற பெண் ஆடையின் விளிம்பை தொட்ட போது கேட்டாரு, என் ஆடையின் விளிம்பை தொட்டது யார்? என்னிடமிருந்து வல்லமை வெளியேறி இருக்கிறது சொல்லி, இங்கிருந்த வல்லமை வெளியேறட்டும். சகோதரனே, சகோதரியே, அவரையே உற்று நோக்கி பாருங்க, வெளியேறட்டும். ஐயா, நான் வாயென்றால் வருவதற்கும் போயென்றால் போவதற்கும் அநேகமான ஆட்கள் உண்டு. நீங்க என் வீட்டுக்கு வர எனக்கு தகுதி இல்லை. ஒரே ஒரு வார்த்தை தெய்வமே, ஒரே ஒரு வார்த்தை இங்கிருந்து வரட்டும். அவரே உற்று நோக்கி பாருங்க, அந்த ஒரு வார்த்தை இங்கிருந்து வரட்டும். உற்று நோக்கி பாருங்க ஆண்டவரே, வரும் வரும். காலையிலே மலர்ந்து மாலையிலே மடிந்து போகிற காட்டு புள்ளிக்கே கடவுள் அவ்வளோ தடை செய்கிறார் என்றார். அவருடைய படைப்பிலேயே மேன்மையான படைப்பு நீங்களும் நானும் எம்மாத்திரம் செய்வார், எம்மாத்திரம் செய்வார், எம்மாத்திரம் செய்வார். பாருங்க, அவரை விட்டு நோக்கி பாருங்க, பாருங்க ஆண்டவர் இயேசுவை. வாழ்வு உண்டு, வழி உண்டு. இந்த பெயரை சொன்னாலே போதும், இவருடைய பெயரை சொன்னாலே போதும், இயேசு சொன்னாலே போதும், எல்லாம் நடக்கும். இயேசு இரட்சகர் சொன்னாலே போதும், எல்லாம் நடக்கும். இயேசுன்னு சொன்னாலே போதும், எல்லாம் கிடைக்கும். எனக்கு எதெல்லாம் வேணும், அவன் நமக்கு எதையெல்லாம் கொடுக்க விரும்புகிறார், எல்லாம் கிடைக்கும், எல்லாம் நடக்கும். அதனால இயேசுனுடைய பெயரை உச்சரித்த வண்ணமாகவே இப்பொழுது பங்கெடுப்போம். இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எல்லாம் நடக்குமே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எல்லாம் நடக்குமே. கலந்து விட்டால் எதுவும் நடக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தவர் இயேசு. வாழும் சக்தியும் ஜீவனும் நன்மை செய்தவர் இயேசு. எல்லாரும் வாய் திறந்து போலாம். இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு. பாசம், அன்பு, கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு. பாசம், அன்பு, கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. பாசம், அன்பு, கருணையோடு உலகை கண்டவர் இயேசு.
இயேசு. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. எதையும் தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. நம் எல்லோருக்கும் இறைவனாக விரும்புகின்றவர் இயேசு. எதையும் தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. எதையும் தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. நம் எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. நம் எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்கும். எல்லாரும் அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. தீமை வளரும் எண்ணம் தன்னை அகற்ற சொன்னவர் இயேசு. தீமை வளரும் எண்ணம் தன்னை அகற்ற சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழக சொன்னவர் இயேசு. தீமை வரும் எண்ணம் தன்னை அகற்ற சொன்னவர் இயேசு. தீமை வரும் எண்ணம் தன்னை அகற்ற சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழக சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழக சொன்னவர் இயேசு. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. தீமை வளரும் எண்ணம் தன்னை அகற்ற சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பேச சொன்னவர் இயேசு. தீமை வளரும் எண்ணம் தன்னை அகற்ற சொன்னவர் இயேசு. தீமை வளரும் எண்ணம் தன்னை நடக்க சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பேச சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பேச சொன்னவர் இயேசு. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. தீமை வளரும் எண்ணம் தன்னை அகற்ற சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு கேட்க சொன்னவர் இயேசு. தீமை வளரும் எண்ணம் தன்னை அகற்ற சொன்னவர் இயேசு. தீமை வளரும் எண்ணம் தன்னை அகற்ற சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு கேட்க சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு கேட்க சொன்னவர் இயேசு. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எல்லாரும் 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 வாய் திறந்து இயேசுவே 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 ஜீசஸ் இயேசுவே அப்பா 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 இயேசுவே 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 இயேசுவே. கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. கரங்களை உயர்த்தி எல்லாம் கண்களை மூடுங்க. கொஞ்ச நேரம் எல்லா கண்களையும் மூடி நான் சொல்றது அப்படியே கேட்டு வாங்க, செய்யுங்க பார்க்கலாம். இப்பதான் பாடணும். இவருடைய பெயரை சொன்னா நடக்கும். சகோதரனே சகோதரிய நம்பிக்கையோடு மனசுக்குள்ள எல்லாரும் இயேசுவே 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 எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா நாவுகளும் உதடுகளும் உள்ளமும் இதயமும் சிந்தனைகளும் உச்சரிக்கட்டும் உச்சரிக்கட்டும். இயேசுவே 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 இயேசு.
ஒப்பு கொடுங்க. எல்லாம் கூப்பிடுங்க. வாயை திறந்து கூப்பிடு. கூப்பிடு இயேசுவின் பெயரை. கூப்பிடு. மருத்துவருக்கெல்லாம் மருத்துவன் பெயரை உச்சரித்து கூப்பிடு. சத்தமா வாயை திறந்து இயேசுவே கூப்பிடு. வீட்டுக்கு விடுதலை வேண்டுமா? கூப்பிடு. மீட்பு வேண்டுமா? கூப்பிடு. இயேசுவே. ஐயா இயேசுவே. உடல் நோய்களை ஆண்டவர் குணப்படுத்த வேண்டுமா? கூப்பிடு. இயேசுவே கூப்பிடு. எல்லாரும் வாயை திறந்து கூப்பிடு. உடைய ஏக்கங்களை விருப்பங்களை ஆண்டவர் இயேசு நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா? ஜீசஸ் கூப்பிடு. இயேசுவின் பெயரை. ஜீசஸ். இயேசுவே. ஐயா தெய்வமே கூப்பிடு. எல்லாரும் கூப்பிடுங்க. சக்தி வாய்ந்த பெயரை உச்சரித்து கூப்பிடு. பலம் வாய்ந்த பெயரை உச்சரித்து கூப்பிடு. இயேசுவே கூப்பிடு. இயேசுவின் பெயரை. ஜீசஸ். இயேசுவே. இயேசுப்பா. ஜீசஸ். இயேசுவே. முழங்கால் படியிடுங்க. இப்படி இந்த பக்கம் பார்த்த மாதிரி நீங்க இந்த பக்கம் பார்த்து ஒரு முழங்கால் படியிடுங்க. இப்போ ஆண்டவர் இயேசுவை தந்தை கரத்தில் ஏந்துங்க மத்தியில் வருவார். யாரும் தொட வேணாம். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காகவே மணிக்கடிகாரத்தை பார்த்தவாறே நாங்கள் வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். முள்ளு மேலே காலை வச்ச மாதிரி உங்கள் நேரம் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தொட ஆரம்பிச்சிங்கன்னா மணி 9 கூட ஆகும். தயவு செய்து உங்கள் மத்தியில் வருவதே பெரிய ஆசீர்வாதம் தான். தொட வேணாம். தயவுசெய்து தொடாதீங்க. தொடுவீங்களா? தொடமாட்டோன்னா அனுப்புகிறோம். இல்லை அங்கேருந்து இங்கே பார்த்துக்கிறீங்களா? சரி, ஓகே. அங்கிருந்து விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே என்று பாடுவார்கள். அவளோடு சேர்ந்த நாமும் மிகுந்த உருக்க இதயத்தோடு செபிப்போம். அனைவரும் சேர்ந்து அவனுடைய ஆசீர்வாதத்தை உற்று நோக்கி வண்ணமாகவே பெற்றுக்கொள்வோம். கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை எல்லாம் பார்க்கிற தெய்வமே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும், உம்மால் எல்லாமும் கூடும் இயேசுவே. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீர் விரும்புவதெல்லாம் எங்களுடைய நன்மைத்தனம் மட்டுமே. உம்முடைய இரக்க பெருக்கம் ஆண்டவரை எங்கள் மீது இறங்குவதாக. இந்த நற்கருணை பிரசன்னம் வழியாக எங்களுக்கு ஆண்டவரே வருகிற வேலை எங்களை திடப்படுத்தும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை எங்களுக்கு போதும் ஐயா. உடைய கடைக்கணும் பார்வை எங்களுக்கு போதும் செய்வமே. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை
விண்ணப்பத்தை கேட்பவரே, இயேசுவே. கண்ணீரை காண்பவரே, ஆம் ஆண்டவரே, சுகம் தருபவரே, நன்றி 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசையா. நலம் பெற விரும்புகிறாயா? ஆண்டவரே, சித்தம் உண்டு சுத்தமாகி என்று சொல்லி சுகத்தை கொடுத்தீரே. இதோ மொழி நற்கருணை வருகை தெய்வமே, எங்களுக்கு மன தூய்மையை கொடுக்கட்டும், உடல் நோய்களிலிருந்து நலத்தை கொடுக்கட்டும், நற்சுகத்தை கொடுக்கட்டும் இயேசுவே. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுத்தமாக்கிறீர். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கிறீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, இயேசப்பா. என் கண்ணீரை காண்பவரே, ஆம் ஆண்டவரே, சுகம் தருபவரே, நன்றி 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி ஆண்டவரே, இயேசையா. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது மனமிரக்கம் கொண்டு மனதுருகி கரம் நீட்டி அதிசயத்தை செய்கிறவரே, ஆண்டவரே, இதோ உம்முடைய சுகப்படுத்துகிற கரம் எங்களை நீட்டி ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய தெய்வீக கரம் எங்களை அரவணைத்துக் கொண்டு ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய பரிசுத்த கரம் தெய்வமே எங்களை ஆற தழுவி ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய மகிமையான கரங்கள் ஆண்டவரே எங்களை கட்டி அணைத்து ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய மகா பரிசுத்த காய கரங்கள் ஆண்டவரே எங்களை 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 அப்பா ஆசீர்வதிக்கட்டும். நன்றி 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 இயேசு. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஆமென். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, இயேசுவே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, எங்கள் கண்ணீரை எல்லாம் பார்க்கிற இயேசுவே, சுகம் தருபவரே, உம்மையே நம்பி வந்திருக்கிறோம். நன்றி இயேசுவே, இயேசையா. நன்றி இயேசுவே. குருடர்களை பார்க்க செய்தீர், முடவர்களை இயேசுவே நடக்க செய்தீர். இதோ பலவிதமான உடல் நோய்களோடு உள்மன காயங்களோடு சொல்லன்னா வியாதிகளோடும் வேதனைகளோடும் வந்திருக்கிறோம் என் நற்கருணை ஆண்டவரே. இதோ நாங்கள் எங்கள் உடல் நோய்களுக்காக, எங்கள் வியாதிகளுக்காக, உள்மன காயங்களுக்காக ஏசப்பா ஜெபிக்கிற வேளை நீர் எங்களை தொடுவீராக, எங்களை சுகப்படுத்துவீராக. முரடர்களை பார்க்க செய்தீர், முரவரை நட
மூடவர்கள் நடக்க செய்தி. எல்லாரும் வாயை திறந்து 2 கரையை நீட்டுங்க. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, கரங்களை நீட்டுங்க முன்னாடி. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் நோய்களை ஆண்டவரே சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே. இந்த உலகத்தின் பாவங்களை ஆண்டவரே சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே. எங்கள் பாவங்களை நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே ஐயா. இதோ மக்கள் நாங்கள், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்மையே நம்பி வந்திருக்கிறோம். உம்மையே தஞ்சமன ஓடி வந்திருக்கிறோம். உம்மையே இருகரம் பற்ற வந்திருக்கிறோம். உம்மை இல்லை என்றால் எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் இல்லையே ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை. உம்மையே நம்பி வந்திருக்கிறேன். என் நம்பிக்கையெல்லாம் உம்மீதே வைத்து வந்திருக்கிறேன். என் விசுவாசம் எல்லாம் நீரே அப்பா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, தெய்வமே கருணை ஆண்டவரே, இதோ உம்மை நம்பி உம்மையே விசுவாசித்து உம்மிடமே மனதை திறந்து கொண்டுகிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பீராக. எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீராக. எங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பீராக. எங்கள் கண்ணீரை துடைப்பீராக. எங்கள் காயங்களை கட்டுவீராக. இயேசுவே, இயேசுவே எங்களை விடுவிப்பீராக. எங்கள் குடும்பங்களுக்கு மீட்பை கொடுப்பீராக. எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. இயேசுவே, இயேசுவே. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இருக்கிறவரும் இருக்க போகிறவருமான இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபித்து கேட்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். மாண்பு ஏற்பாடு.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உன் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா, இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. புகழுக்குரிய தூய்மை ஆராதனையும் புகழும் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அனைவரும் ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் மட்டும் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஒரு சில சாட்சிகளை மட்டும் நம்ம இப்போ கேட்க போகிறோம். சொன்ன மாதிரி இங்கே அந்தோனியார் இந்த அக்டோபர் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு அதிசயங்கள் இங்கு நடந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வருவது போல காலையில் இந்த ஆலயம் முழுவதும் வளாகம் முழுவதும் மக்களால் நிரம்பி இருந்தது. 11 மணி பூசை, நான் எப்பவுமே அந்த 11 மணி பூசை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் எங்கிருந்து வராங்கன்னே தெரியும். நான் ஏன் இந்த வார்த்தை சொன்னால், வெகு தொலைவில் இருந்து இதற்காக வண்டி பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி அவ்வளோ ஒரு கூட்டம், 500க்கும் மேற்பட்டவர்கள். இந்த மாலை திருப்பலி பார்த்தீங்கன்னா இத்தனை பேர். அப்போ ஏன் இங்கே எல்லாம் வராங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு வல்லமை, அது வேற யாரும் இல்லை, நம்முடைய பாதுகாப்பு இப்படி தான் துணியா. ஆகவே எண்ணற்றவருடைய சாட்சிகளை நம்ம ஒரு 2-3 சாட்சி வாசி கேட்போம். அதை தொடர்ந்து நானும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அனைவருக்கும் நன்றி சொல்லலாம். நாளிலே உங்களுக்கு தெரியும், நான் சொல்வது போல நான் ஒவ்வொரு ஜபத்தில் அமர்கிற போது அடுத்த செவ்வாய்க்கிழமை யார் அப்படின்னு நான் யோசிப்பேன். நான் டக்குன்னு யாரையும் கூட மாட்டேன் ஃபாதர்ஸ், ஏன்னா எனக்குன்னே தெரியும். ஆகவே இந்த கடந்த மாதம் வந்து எம்எவி ராஜ் வந்தார் நினைக்கிறேன். அப்படி யோசிக்கும்போது வின்சென்ட் எனக்கு வந்து கொண்டு இருந்தார். வின்சென்ட், ஆனால் அவருடன் நான் தொடர்பு ரொம்ப நாள் ஆச்சு, அதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆகவே வின்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அம்பத்தூரில் இருக்கும்போதே என்னோட தொடர்பு சொன்ன மாதிரி 2 முந்தர வந்திருக்கிறார். ஒரு வல்லமையுள்ள குருவானவர். நிறைய இடங்களில் இந்த நற்செய்தி கூட்டங்கள் நடத்துவது, ப்ரேயர் மீட்டிங் நடத்துவது மாதிரி நான் சொன்ன மாதிரி அவர் அதிகமாக சொல்வது வந்து நம்முடைய மலைமலை மாதா கோயிலில் அவர் இரவு அந்த பௌர்ணமி அவருக்கு டைம் பத்தலை வச்சு சொன்னார். அவருக்கு நேரம் குறைவாக இருக்கு. பட் நான் தான் சொன்னேன், இல்லை எல்லாரும் சாப்பிட்டு வீட்டுக்கெலாம் போனதுனால தான் டைம் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம்.
தந்தையை நான் சொன்ன மாதிரி கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக நான் ஒரு நிகழ்ச்சிக்காக செல்லும் போது சந்தித்தேன். அப்போ சொன்னேன், வின்சென்ட் நீங்கள் வரீங்களா அப்படின்னு. அப்பயே அவருக்கு உடல்நலம் சரியில்லை. இப்போ கூட அவருக்கு உடல்நலம் சரியில்லை பார்த்து இருந்தாலும் கூட வல்லமையுள்ள ஒரு குருவான மிக வேகத்தோடு இந்த நற்செய்தியை அதுவும் அதிகாரத்தோடு அறிவிக்கக்கூடிய ஆண்டவருடைய ஆவியை பெற்றிருக்கிறார். தன் உடல்நல குறைவு நான் நினச்சேன், பார்த்தா எனக்கு உடம்பு சரியில்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரை தட்டி கழித்திருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பார்த்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அவர் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா கரெக்ட். அதே மாதிரி டைம் நான் சொன்னேன் 6:30 மணிக்கு தொடங்கும் 8:30 மணிக்கு முடிக்கிறோன்னா பாருங்கள், ஷார்ப்பாக 8:30 மணிக்கு மிக வல்லமையாக இந்த நாளிலே ஆராதனை வழியாக நமக்கு ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று தந்த தந்தை வின்சென்ட் அவர்கள் வேலூர் மறை மாவட்டம் தச்சம்பாடி என்ற பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்க அவருக்கு ஒரு நல்ல பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்வோம். அருள் தந்தை இயேசு துரை அவர்கள் தந்தை அவர்கள் கூட நான் சொன்ன மாதிரி வேலூர் மறை மாவட்டம் சேர்ந்தவர். நம்முடைய பங்கிற்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அவரும் கூட ஒரு இளம் குருவானவர். அவர் கொடுக்கப்பட்ட இந்த சின்ன பங்கை ரொம்ப அழகாக சிறப்பாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறார். வல்லமையுள்ள அழகான ஒரு மறைபுரி வழியாக நமக்கு அன்னையை பற்றி ஜெபமாலையுடைய மேல் எடுத்து சொல்லி நமக்காக ஜெபித்திருக்கிறார். 2 பேருமே பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து வரணும், 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரம் பூசைக்கு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நமக்காக வந்து மிக அற்புதமாக திருப்பலி ஆற்றி மறையூர் ஆற்றி தந்தை ஜேசுத்துறை அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து இந்த இருவருக்கும் நல்லா ஜோர கைத்தட்டுங்க. பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளும். அன்றைக்கி எனக்கு எப்படியான ஒரு வல்லமையுள்ள குறுக்க தான் இன்றைக்கி திரு அவை எதிர்நோக்கி இருக்கிறார். ஏன்னா இன்றைக்கி மக்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய உணவு கொடுக்கணும், உங்களை பசி ஆற்றணும். இல்லை நினைக்கிற இந்த மாதிரியான குருக்கள் இன்னும் நிறைய பேர் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கக்கூடிய வல்லமை பெற வேண்டுமா ஜெபிப்போம். இப்போது நான் சாட்சிகளை மட்டும் சொல்லிடலாம். சாட்சி வாங்க ஃபாஸ்ட் மைக் கொடு. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. என் பெயர் ஜெயசித்ரா. நான் தூய ரஃபேல் அம்பயத்தில் இருக்கிறேன். என்னுடைய மகன் தருண்குமாருக்கு கடந்த மாதம் ஜூன் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து அவனுக்கு உடம்பு சரியில்லை. வயிறு வலி, லூஸ் மோஷனு, வாமிட்டிங். எது சாப்பிட்டாலும் ஒரு 5 நிமிஷம் கூட அவனால் அதை இருக்க முடியாது. உடனே போயிட்டு வாமிட் பண்ணிடுவான். ஒரு வாரம் போச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டலும் போனோம், சரியாகல. திரும்ப ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து அதுக்கு அந்த மருந்து மாத்திரை கொடுத்தோம். அது ஒரு 25 நாளுக்கு மேலே கொடுத்தோன்னு தான் சரியாகலை. அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட டாக்டரை பார்க்க சொல்லிட்டாங்க. நாங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட டாக்டரை போய் பார்க்கும்போது அவங்க இந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, சரி அவனை பெட்டில் படுக்க வைங்கம்மான்னு சொல்லிட்டு என்னை தனியாக ஒரு ரூம் கூட்டின்னு போயிட்டு இந்த நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்கேனில் வந்து சின்ன காயமும் அதனால் சின்ன சின்ன நெறிக்கட்டியும் இருந்துச்சு. அன்னைக்கு நான் மாதத்தில் முதல் சனிக்கிழமை எடுத்தாங்க. எங்கள் பிரசடிய மாதா தேவ பிரசாத மாதா. அன்றைக்கி நான் என்ன வேண்டிக்கிட்டேன், மாதாவே இன்றைக்கி முதல் சனிக்கிழமை நான் மரியாதை சனிக்கிழமை வரல, என் பிள்ளைக்கு ஸ்கேன் எடுக்க வந்துக்கிறேன், எதில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி எதுவுமே இல்லை, காயம் புண்ணும் நெறிக்கட்டி இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அதே தான் 26 நாள் கழிச்சு நாங்கள் போனோடனே அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்கன்னா, அம்மா இந்த நெறிக்கட்டிலாம் வந்து என்னை தனியாக கூட்டின்னு போய் பேசுகிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கூறு விட்டு வளர ஆரம்பிச்சிருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே அதை ஏற்றுக்கிற மனநிலைமை எனக்கு இல்லை. நீங்கள் பையனை சேருங்கம்மான்னாங்க. இல்லை சார் நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் காலையில் என் பையனுக்கு வயிறு வலி தாங்க முடியல, பயங்கரமாக அழுகுறான். அவன் அழுத உடனே அவங்க சொன்னதான் என் ஞாபகம் வருது, ஒரு பிள்ளைக்கு பெருசாக பிரச்சனை இருக்குமோ. அந்த கூறு விட்டு வளர்ந்தோடனே எனக்கு பயம் வந்துச்சு மனசில். நானும் அழுகுறேன், எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பக்கம் அழுகுறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் ஒன்றை செஞ்சேன், அவன் வலி தாங்க முடியாது. 2 வேளை தான் மாத்திரை, காலைக்கு நைட்டுக்கு தான். நான் போயிட்டு என்ன செய்வேன், அவன் அழும்போது ஜோமாலை எடுத்து அவன் கையில் கொடுப்பேன். இந்தாப்பா இதை ஜெபி, தூக்கம் வராது அவனுக்கு, இது ஜெபி தூக்கம் வரும். பைப்பில் எடுத்து அவன் வயிற்றுமே வைப்பேன். இதில் காயத்தை குணமாக்குறதுக்கான வார்த்தையும் உனக்கு இந்த பைப்பில் இருக்குது. இந்த ஜோமாலை 2 தாப்பா உனக்கு, எந்த மருந்தும் மாற்றி நமக்கு இப்போதைக்கு கை கொடுக்கல அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் அவங்க வந்தோடனே எண்டோஸ்கோப்பி எடுக்க சொன்னாங்க. சரி நாங்கள் எண்டோஸ்கோப்பி எடுக்க போனோம். எண்டோஸ்கோப்பி போடணும் இடத்தையும் நாங்கள் அவனை ரூமுக்கு அனுப்பிட்டு அங்கே ஒரு 53 மணி ஜோமாலை சொல்கிறேன். சொல்லும்போது என் பிள்ளைக்கு எதுவுமே வரக்கூடாதுன்னு அங்கேயும் வெறும் புண்ணு மட்டும்தான் காமிச்சிது. அதோடு சரின்ட்டு டாக்டர்னு சொன்னாங்க, சரி இது வெறும் மேல் வயிறு மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க, குடல் எடுக்கலை, நீங்கள் போயிட்டு குடல் டாக்டரை பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் குடல் டாக்டரை பார்க்க போனோடனே குடல் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போயிட்டு சிடி ஸ்கேன் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சிடி ஸ்கேன் எடுக்க போனோம். எடுக்க போயிட்டு டோக்கன் போட்டுட்டு நான் அங்கே உக்காந்து 203 மணி ஜோமாலை சொன்னேன். சொல்லி முடித்தேன். என் பையன் பேரை கூப்பிட்டாங்க. நாங்கள் போய் சிடி ஸ்கேன் எடுக்க ரூமில் நான் நிற்கிறேன். நான் நிற்கும் போது அந்த மிஷினுக்குள்ளே என் பையனை விட்டு நான் என்ன சொல்கிறேன்,
அந்தோனியாரே சுத்தத்து வெறும் மிஷின் இது. அங்கே ரிப்போர்ட் எழுதுறோம் நீராக இருக்கணும். இதுதான் சொன்னேன் நான். அங்கே ரிப்போர்ட் எழுதுறவங்க நீங்களாக இருக்கணும். என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி எங்கள் பிரசிடிய தேவரூபரசம் பிரசிடிய மாதா எங்கள் சேனை அனைவரும் என் பிள்ளைக்காக ஜெபமாலை தினமும் ஜெபமாலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இந்த மருந்து மாத்திரை கூட கொஞ்சம் வாமிட் வந்து ஒரு 1/2 hour தாங்கும். சாப்பிட்ற பொருள் சாப்பாடு தங்காது உள்ள. அப்புறம் நான் என்ன வேண்டிக்கிட்டு எனக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த முதல் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அந்தோனியாரே நீங்கள் ரிசல்ட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா நான் உங்களுடைய ஆலயத்தில் வந்து நான் சாட்சியாக சொல்கிறேன். என் பிள்ளை எனக்கு முழுசாக திருப்பி கொடுங்க, நான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். எனக்கு முதல் செவ்வாய்க்கிழமைக்கு நாள் ரிசல்ட் வந்துருச்சு. சரி பூசைக்கு போக முடியல, சாயந்தர பூசைக்கு போகலாம். 11 மணிக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய டாக்டர் வந்து வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் தான் வருவாங்க. 11 மணிக்கு போயிட்டு நாங்கள் எப்பவும் பார்க்க டாக்டர் சரி நம்ம ஒரு ஒப்பீனியன் தானே கேட்க போகிறோம், இதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், இன்னைக்கு முதல் செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் போனேன். போய் டாக்டரை பார்த்துட்டு அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார், ஒன்றும் இல்லைம்மா வெறும் புண்ணும் ஒரு கரவழி கொடுப்போம் நெருக்கட்டி இந்த அம்மா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ ஏன் சார் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அவங்க மனசில் உள்ளது. கையில் என் பையனுக்கு சிடி ஸ்கேன் எடுக்கும்போது கையில் 2 பெரிய இன்ஜெக்ஷன் போட்டு தான் எடுத்தாங்க. எடுக்கும்போது ஏன் சார் எடுத்தாங்கன்னாக்க அதை அவர் சொன்னார், அவங்க மனசில் உள்ளதை அவங்க செஞ்சாங்க. நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேம்மா, ஏன்னா நான் சின்ன பையன்லேருந்து அவர்கிட்ட தான் பார்க்குறேன். இவன் நான் வளர்க்குற குழந்தை, என் வாயால் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணு நான் சொல்ல மாட்டேன். பையன் நல்லா இருக்கிறான், இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து மாத்திரை மூலயமா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த மாதம் ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் ரிலேஷன் இருக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே என்ன சொன்னாங்கன்னா, அம்மா இந்த சாப்பாடு எடுத்துன்னு போய் பிள்ளைக்கு சிலுவை போட்டு 2 ஊட்டி விடுமா, அந்த சாப்பாடு உடலை தங்கணும்னு வேண்டிக்கின்னு ஊட்டுமான்னாங்க. அதே மாதிரி நான் சாப்பாடு எடுத்துன்னு போய் சிலுவை போட்டு விட்டு அந்தோனியாரே இதுலேருந்து என் பிள்ளை சாப்பிட்ற சாப்பாடு அவனுக்கு வயிற்றுல தாக்குறது வேடிக்கிட்டு ஊட்டினேன். அண்டையிலேருந்து என் பிள்ளைக்கு அந்த கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. அந்தோனியாருக்கு கோடான கோடி நன்றி. நன்றி கொடி நன்றி. பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் கேட்கப்படும். இன்னொரு சாட்சியை நம்ம கேட்கலாம் வாங்க. ஷார்ட்டா குரல் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. என்னுடைய தங்கச்சி குழந்தைக்கு வந்து 10 நாளாக ஃபீவராக இருந்தது. அவங்க வந்து எங்கெங்கேயும் பார்த்தாங்க, வீட்டிலே வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் முடியல. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா தான் குழந்தைக்கு வந்து ஜுரம் நிற்குன்னு சொன்னாங்க. ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சேர்த்து வச்சுருந்தாங்க. திங்கட்கிழமை 22 செப்டம்பர் மாதம் சேர்த்தாங்க. அப்போ அந்த திங்கட்கிழமை ஃபுல்லாக வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஜுரம் குறையில, கண்ணமும் திறந்து பார்க்கல. ஆனால் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து அந்தோனியார் என்னை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இங்கே வருவோம். அப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு, அந்தோனியாரே நாங்கள் உங்ககிட்ட சாயந்தரம் வர போகிறோம், நாங்கள் வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே குழந்தை எழுந்து உட்காந்து இருக்கணும், பேசணும், குழந்தை கண்ணு முழிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இங்கே வந்து குழந்தையோட பேர் சொல்லி மாசு ஒப்பு கொடுத்துட்டு கண்ணீரோட ஜெபிச்சுட்டு போனோம். உடனே 10 மணிக்கெல்லாம் என் தங்கச்சி ஃபோன் பண்ணாங்க, அக்கா தம்பி வந்து 11 நாளாக சாப்பிட்டாதான் இருந்தாங்க, ஏந்து ஒரு தோசை கொடுமா, பசிக்குதுன்னு சொன்னாங்க, எழுந்து விளையாடுறாங்க ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரவொலி கொடுக்கலாம். கொடான கொடி நன்றி. கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியாரே வாழ்க வாழ்க வாழ்க. நான் மிக வேகமாக ஒரு 2 சாட்சி சொன்னேன். சாந்தி இவங்க பேரு, இவங்க வந்து ஒரு இந்து சகோதரி, நம்முடைய பங்கிற்கு வந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து உதவி பங்கு தந்தையை சந்திருக்கிறாங்க. அது இன்னைக்கு காலையில் வந்து சந்திச்சு கதறி அழுதுறாங்க. ஏன் என்ன பிரச்சனை? அவங்க பொண்ணு பேர் ஸ்ரீஜா. இந்த மகளுக்கு வந்து திருமண ஏற்பாடு செய்கிறாங்க. திருமணம் எல்லாம் ரெடி ஆகிடும். அங்கே போனால் திருமணம் நின்றோம். பையன் இப்போ சரியில்லை, பொண்ணு சரியில்லை, நிறைய வரன்கள் வந்து அப்படியே எல்லாம் ஓகே ஆகி அப்படி நின்றோம். அப்போ அவங்க வந்து அந்தோனியார்ட்ட வேண்டியிருக்காங்க, எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியாது அந்தோனியாரு, என் மகளுக்கு நீங்கள் தான் இந்த திருமண ஏன்னா வயதாகி கொண்டு இருக்கிறது, நீங்கள் தான் இந்த தடைகளை உடைத்தெறணும், இந்த முறை வருகிற வரன் கண்டிப்பாக திருமண வாழ்வுக்கு இட்டு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மகள் ஸ்ரீஜாக்காக வேண்டி இருக்கிறாங்க. அவங்க வந்து இன்னைக்கு காலையில் தந்தையிடம் வந்து அழுதுட்டு சொன்னாங்களாம், நான் நல்ல வரன் கிடைத்து திருமண டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், என் மகளுக்கு திருமணம் ஆக போகுது, நான் ஒரு இந்து சகோதரி, நீங்களே தயவுசெய்து சொல்லுங்க. பலத்தை ஒரு கரவொலி கொடுப்போம்.
இன்னொரு சகோதரி காலையில் என்னை பார்க்க வந்தாங்க. வலசர வாக்கும், அவங்க பேர் அருள்மேரி. அவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கே பூசைக்கு வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவருடைய மகள் பேர் வந்து அக்ஷயா. லோயலா கல்லூரியில் வந்து ஒரு MBA படித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த மகளுக்கு அந்த அவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு காலையில் என்ன பார்த்து சொன்னேன், ஃபாதர் நான் வேண்டிகிட்டே இந்த மகள் படித்து முடிப்பதற்குள்ள, படித்து முடித்தா தான் வேலை கிடைக்கும், ஆனால் படித்து முடிப்பதற்குள்ள நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னேன். இன்னும் படித்து முடிக்கவே இல்லை. இன்னும் 4 மாதங்கள் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல அக்ஷயா வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பெங்களூரில் ஒரு பெரிய கம்பெனியில் கை நிறைய சம்பளத்திற்கு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இன்னும் 4 மாதம் இருக்குது. எதுக்கு? படித்து முடிப்பதற்கு. அதை தயவுசெய்து நீங்கள் அந்த என் குடும்பத்தின் சார்பாக நன்றிக்கு சொல்லுங்கள். கரவொலி கொடுப்போம். ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுக்கலாம். நம்முடைய பங்கை சேர்ந்த திரு சந்தியாகு ஆரோக்கியேந்திரா அவங்க இங்கே தான் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பு மகன் வந்து CA, இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அது ரொம்ப எளிமையான, இன்ஜினியரிங் கூட படித்து முடிச்சிடலாம், ஆனால் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கிறது அவ்வளோ கஷ்டம். அதுவும் ஃபஸ்ட் டைம் ஒரே டேர்மில் முதல்ல அட்டம்ப்லே பாஸ் பண்ணுவது என்பது ரொம்ப கடினமானது. அவங்க தினந்தோறும் திருப்பலிக்கு வரக்கூடியவர் சந்தியாகு. அவருடைய மனைவி அவங்க அந்தோனியாட்டு வேண்டிட்டாங்க. அவருடைய மகன் முதல் அட்டம்ப்லே வெற்றி வாகை சூடி அவருக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்து நல்ல கை நிறைய சம்பாதியம் அவர் கிடைத்திருக்க பலத்தை ஒரு கரவொலி கொடுத்துடலாம். இப்படி என்று நான் வந்து எக்கச்சக்கமான சாட்சிகளை சொல்லி கொண்டே போவேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3 பேருமே சொன்னவங்க, தயவுசெய்து இந்த சாப்பாடு நான் கொடுக்குறோன்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான். காலை உணவு வந்து திரு சந்தியாகு, திருமதி ஆரோக்கியேந்திரா, அவருடைய குடும்பம் அல்போன்ஸ் அன்றியம். மதியம் கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக இந்த குடும்பம் நம்முடைய பங்கை சேர்ந்த திரு சேவியர் மோகன்ராஜ், திருமதி ஜேம்ஸ் ராணி, உங்களுக்கு தெரிய நினைக்கிற தோமி ஆரம்பத்தை சேர்ந்தவங்க, மரியாயின் ஜபக்குள்ள இருக்க அவருடைய மகள் உடைய திருமணம். அதை பற்றி அவங்க இன்னைக்கு அழுது கொண்டே இன்னைக்கு மதியம் சாட்சி சொன்னாங்க. அதை நீங்கள் தயவுசெய்து நீங்கள் பதிவு செய்யுங்க. வணக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னாலே தெரியும், ஒரு கணவன் மனைவி ஒரு பிள்ளையை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகலாம். இந்த பொண்ணுக்கு அடிக்கடி பிரச்சனை வரும். யாருக்கு? இந்த ஜெனிக்கு. அது திடீர்னு கல்யாணம் என்ன வயதாகி கொண்டு இருந்தப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க, அப்போ நான் என்ன பண்ணணும்னு தெரியல, நீங்கள் தான் அந்த பிள்ளை எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது, இந்த பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அந்தோனியாட்ட வேண்டிங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்று அந்த மகள் திருமணம் அவங்க இன்னைக்கு கால சொன்னாங்க, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, யாரும் கூப்பிடல, ஆனால் அப்படி ஒரு ஆசீர்வாதமான திருமணமாக நடந்து அந்த மண்டபம் வந்து நிரம்பி வடிந்தது அப்படின்னு சொல்லி நன்றி சொன்னாங்க. என்கிட்ட ரொம்ப சண்டை போட்டாங்க. என்னன்னு? எதுக்கு? நாங்கள் வந்து இன்னைக்கு மதியானம் மட்டன் தான் கொடுப்போம். ஏமா அதெல்லாம் ரொம்ப அதிகமாக உங்களுடைய தகுதிக்கு கொஞ்சம் ஃபாதர் அதெல்லாம் இல்லை, எனக்கு அந்தோனியார் நிறைய செய்திருக்கிறான்னு சொல்லி மதியம் ஒரு 500 பேருக்கு நான் இது வந்து அவங்க மட்டன் போட்டதுக்காக சொல்ல, அவங்களுடைய உள்ளத்திலிருந்து வந்த நன்றி, அவங்க அந்தோனியாரை பெற்றுக்கொண்ட நன்றிக்காக அந்த குடும்பத்தினர் மதியம் வந்து நம்ம அனைவருக்கும் நல்ல அரிசி உணவை கொடுத்துருக்காங்க. கடைசியாக இன்றைய நாளில் இந்த இரவு உணவு திரு தீபராஜ், திருமதி ஏஞ்சல் இவரை பற்றி நான் முதலே சொல்லிட்டேன். இவங்க வந்து ஜான் மரிய பியானி அன்பத்தை சேர்ந்தவர்கள். அவங்க வந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். நான் இல்லை, ஒரு நாள் என்னை பார்க்கறதுக்கு அவன் வந்திருக்கிறான். அப்போ உதவி பங்கத்தை பார்த்து 1 லட்சம் ரூபாய் அப்படி எடுத்து கையில் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட கொடுத்துட்டு ஃபாதருக்கு சாப்பாடு போட சொல்லுங்கள், இந்த புதுமை விருது சொன்னாங்களே அந்த சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்புறமா நான் தொடர்பு கொண்டேன். அவன் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு அதிசயம். திருப்பலி முடிச்சுட்டு போகிற வழியில் ரோடு கிராஸ் பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சி தெரியாதுக்காக சொல்கிறேன். ஒருத்தன் வண்டிக்காரன் அடிச்சிட்டான். அடித்த உடனே இந்த அம்மா கீழே வந்து, இந்த அம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போய் சந்தித்தேன் காவேரி ஹாஸ்பிட்டலில், இந்த பக்கம் இல்லவே இல்லை. அப்படியே ஒரு கை வச்சு அமுத்தனா பஸ்க்குன்னு உள்ள பண்ணல. அந்த அம்மா கண்டிப்பாக அவங்க பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை நான் சொல்வேன். ஏன்னா அப்படி ஒரு மெடிக்கல் மிராக்கிள். ஆனால் அவர் என்கிட்ட சொன்னார், ஃபாதர் நான் அந்தோனியாட்ட வேண்டிட்டேன், அவங்க பேர் ஏஞ்சல், அவங்க ஒரு ஆசிரியராக இருந்தான், நான் போய் சந்திப்பேன், முந்திர போய் நண்பனாக கொடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அந்த அம்மாவை நான் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு சாட்சி. ஏன்னா அவ்வளோ அவங்களுக்கு ஞாபகம் வர்றது. நான் போவேன் பலமுறை, ஃபாதரை அப்படி என்ன யாருன்னே தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பூசைக்கு வருவாங்க. உடல் முழுவதுமே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புத சுகம். அவர் ரிட்டையர் ஆகிட்டார். 36-34 வருஷம் ஒரு போலீஸாக இருந்திருக்கிறார். அவரும் கூட சொன்னார், ஃபாதர் எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி போகணும். நான் சொன்னேன் சிக்கன் பிரியாணி. இதெல்லாம் நான் சொல்றது எதுக்குலாம், அந்தோனியார் இந்த குடும்பத்துக்கு நாங்கள் செய்த எண்ணற்ற இது மாதிரி ஏராளமான நன்மைகளை ஷார்ட்டாக சொல்லுங்க. லாஸ்ட் ஆசி ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்தோனியான்னு பிறகு ஏராளமான பேர் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் இன்னொரு சாட்சி இருக்கு, அதை நான் வந்து அடுத்த மாதம் சொல்கிறேன். ஏன்னா நிறைய நேரம் ஆகிவிட்டாங்க. ஒரு கரவொலி கொடுத்து பல ஜோரா ஒரு கரவொலி கொடுப்போம். கரங்களை உயர்த்தி மீண்டுமாக வாழ்க 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 அந்தோனியாரே
மைக் கிட்ட வச்சுக்கங்க. ஹலோ. போன செவ்வாய்க்கிழமை என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க காலையில். நாங்கள் ரொம்ப அப்படியே அழுதுட்டு ஃபோன் பண்ணாங்க. டாக்டருக்கு போனப்போ அவங்க வந்து கர்ப்பப்பையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அது பயாப்சி பண்ணோம், அதை நம்ம அந்த கேன்சர் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு வந்து என்கிட்ட ரொம்ப அழுது பயத்தில் வந்து போன டியூஸ்டே மார்னிங் வந்து சொன்னாங்க. ஈவினிங் வந்து நான் இங்கே வந்து சர்ச்சில் வந்து ப்ரே பண்ணேன், அந்தோனியாருக்கு ப்ரே பண்ணேன். அவர் வந்து அடுத்த நாளே வந்து அவங்க அந்த டெஸ்ட்டுக்கு கொடுத்து 3 நாள் ஆயிடுச்சு, ஒரு நாள் தான் மிச்சம் இருந்தது. அது வந்து நெக்ஸ்ட் டே அவங்க வந்து அவங்களுக்கு டாக்டர் சொன்னாங்க அது ஒன்றுமே இல்லை, நீங்க வந்து ஜஸ்ட் அது வந்து நான் ஏதோ இந்த வயசுல வர பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது, நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. அது எடுக்கும்போது அவங்க சொன்னாங்க அது நிச்சயமா வேற என்னமோ இருக்கு, பயங்கரமா அவங்கள பயப்படுத்தி அவங்கள தூக்கம் இல்லாம பண்ணிட்டாங்க. பட் நம்ம அந்தியோனாருக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி, மரியே வாழ்க. குட், நன்றி. காட் பிளஸ். என்பவருடைய கடைசியாக நான் சொன்ன மாதிரி இந்த நாள் இவ்வளோ ஒரு அற்புதமான நாளாகவே நிறைய பேர் உதவி செய்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நம்முடைய உதவி பங்கு தந்தை, நம்முடைய ஆலய பணியார், நம்முடைய அருள் சகோதரிகள், நமக்காக உணவு தயாரித்து கொண்டு இருக்கிற நம்முடைய அஸ்வின், அவங்களோடு இணைந்து காலையிலிருந்து இந்த உணவு 5 இடங்களில் உணவு உங்களுக்காக நம்முடைய இளையோர் குழுவினர், நம்முடைய இளம் பிள்ளைகள், அந்தோனியாருடைய சுருவத்தை தேரை ரெடி பண்ணவங்க, இப்படி என்று நம்முடைய பாடகர்கள் என்று அநேகர் நமக்காக இந்த நாளை ஒரு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுத்திருக்கிறார். அத்தனை பேருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டும். கடைசியாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஜெபமாலை மாதம் ஃபாதர் ரொம்ப அழகா சொல்லிட்டா. ஆகவே நான் சொன்ன மாதிரி நம்முடைய பங்குல கடந்த சனிக்கிழமை 1000 மணி ஜெபமாலை வைத்திருந்தோம். நிறைய கருத்துக்களுக்கு பங்குல இருக்க அத்தனை பேருக்காக ஜெபித்தோம். ஒரு ஜெப விண்ணப்ப பெட்டி வச்சிருந்தேன். நான் அந்த 1000 மணி ஜெபமாலை ஜெபிக்கலாம் சொல்லிட்டு 400 ஜெப விண்ணப்பங்கள் இருந்துச்சு. 400. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நாங்கள் காலையிலேருந்து ஜெபித்த 1000 மணி ஜெபமாலையில் அத்துணை கருத்துகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ பேர் இங்கே ஒரு குழு வச்சுருந்தோம், 45 மாதா எல்லாம் நம்முடைய ஜெபமாலை, நம்முடைய மரியாயசினி மாதா வைத்திருந்தோம். அவ்வளவு அழகாக வந்து இந்த நீங்கள் யூடியூப்பில் போட்டிருக்கோம், தயவுசெய்து நீங்கள் பாருங்கள். எவ்வளோ பேர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வேண்டிக் கொண்டது அன்னையை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆகவே இந்த மாதா மையம், மாதா நம்முடைய வாழ்வுடைய மையமாக இருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொள்ள இந்த திருவை இந்த மாதத்தை கொடுத்துருக்கு. நான் சொன்ன மாதிரி நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்ன நம்முடைய வீடுகளுக்கெல்லாம் அன்னை வர இருக்கிறாங்க. அவனுடைய வருகை நம்முடைய வீடுகளில் தங்கி உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. தினந்தோறும் முடிந்த அளவு ஒரு ஜெபமாலை சொல்லுங்கள், குடும்பமாக சொல்லுங்கள், சேர்ந்து செல்லுங்கள், ஜெபியுங்கள். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்வில் அன்னையுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கு. அவ்வாறு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்குல மிஷன் சண்டே ஞாயிறு, நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு கொண்டாடுறோம். அன்று நம்ம உணவு திருவிழாவை ஏற்றிருக்கிறோம். அன்று காலை 6:30 மணிலிருந்து அன்று முதல் திருப்பதி, 2வது திருப்பலி, ஒரு 20 ஸ்டால்கள், உணவு வகைகள், விளையாட்டு பொருட்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே மீண்டுமாக இந்த உணவு திருவிழாவில் மிஷன் சண்டேல நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 5 இடங்களில் உங்களுக்காக சுட சுட பிரியாணி நிறைய செஞ்சுருக்கோம். தயவுசெய்து நீங்கள் யாரும் பொறுமையாக வந்து நிறைய வாங்கி சாப்பிடுங்க. மீதி இருந்தால் கூட நீங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம். எனவே யாரும் கொஞ்சம் சாப்பிட்ட தட்டையெல்லாம் ஒழுங்காக போடணுங்க, யாரும் முண்டி எடுத்து கொண்டு செல்ல வேண்டாம். எனவே நான் சொன்ன மாதிரி பிள்ளைகளை சொல்லிக்கும் நிறைய உணவு இருக்கிறது, நன்றாக சாப்பிட்டு விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தந்தை அவர்கள் இப்போது எண்ணெயை மந்திரிப்பார்கள், எண்ணெய் பூசுவாங்க. கடைசி பாடல். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செபிப்போமாக. எங்களை எல்லாம் அதிகமாய் அன்பு செய்கிற எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இயேசுவே, நீர் அபிஷேகிப்பதற்காக குருத்துவத்தை, திருவருட் சாதனங்களை பல்வேறு நிலைகளில் அபிஷேகம் செய்ய நீர் எண்ணெயை பயன்படுத்த ஆரோன் வழியாக, மற்ற புனிதர்கள் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இன்றைக்கு
எங்கள் நெற்றியில் பூசப்பட்டு எங்களை அபிஷேகிக்க இருக்கிற இந்த திரு எண்ணெயை உம்முடைய ஆசீராலும் அருளாலும் வல்லமையினாலும் நிரப்பியருளும். இந்த எண்ணெய் பயன்படுத்துகிற இடங்களிலும் பயன்படுத்துகிற நபர்களிலும் உம்முடைய பிரசன்னத்தை இட்டுச் செல்வதாக, கட்டுகளை உடைப்பதாக, விடுதலையை கொடுப்பதாக, நற்சுகத்தை கட்டளையிடுவதாக. இந்த எண்ணெய் யார் யாருடைய நெற்றியிலெல்லாம் பூசப்படுகிறதோ அவர்களுடைய வாழ்வு நலமோடும் வளமோடும் இருக்க ஜெபித்து கேட்கிறோம். இந்த எண்ணெயின் மீது தூய ஆவியாரின் அசைவாடல் உம்மால் அனுமதிக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உன்னதத்தின் ஆவியை உந்த பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும்
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்கள் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.